லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு பர்பஸா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிருக்கா. இல்ல ஆண்டி, இவங்கதான். பிரீத்தி, உனக்கு அவளை பத்தி தெரியாது. என்ன அவமானப்படுத்த என்ன வேணாலும் அவ செய்வா. ஏதா அந்த வித்யாவே இவதான். சுந்தரி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புது பிரச்சனையை கிளப்பாத. இவ வித்யா இல்ல, வாணி. வீட்டுக்கு வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போனாலே அவதான் வித்யா. அவதான் இதையெல்லாம் செஞ்சிருக்கா. நாம இத்தனை பேர் இங்க இருக்கோம். வெளியில நீங்க காவலுக்கு ஆள் போட்டு வச்சிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. அப்படி இருக்கும்போது அவ எப்படிமா உள்ள நுழைய முடியும்? இல்லடா, அவ மாறு வேஷம் போட்டுட்டு கூட உள்ள நுழைஞ்சிருக்கலாம். பிளான் பண்ணி ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதுக்குள்ள இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. அவளை தவிர வேற யாராலையும் இத பண்ணிருக்க முடியாது. அக்கா, உங்க எல்லாரையும் நம்பிதானே நான் இங்க நிம்மதியா நின்னுட்டு இருந்தேன். நீங்களாவது அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்க கூடாதா? இப்போ எவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை வேதா. நடிக்காதீங்க. நீங்க எல்லாரும் திட்டம் போட்டுதா என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க. இந்த குடும்பத்துல வேதாவை தவிர வேற யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. முதல்ல இந்த ஜான வச்சு கல்யாணத்தை நிறுத்த பாத்தீங்க. அது நடக்கலன்னு உடனே இப்படி செஞ்சிருக்கீங்க. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்ப என் பொண்ணு அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாளே, அவளோட கண்ணீருக்கு யார் பதில் சொல்வா? இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாது. அனாவசியமா பேசாதீங்க. நீங்க தானே வாணியை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சீங்க. நீங்களே கூட்டிட்டு வரும்போது மத்தவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? அதான் என் கையையே எடுத்து என் கண்ணை குத்த வச்சிட்டீங்கல்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்ன அப்படியெல்லாம் பாக்காதீங்கம்மா. உங்களை எதிர்த்து நான் அப்படியெல்லாம் செய்வேனா? யாரோட உதவியும் இல்லாம அந்த வித்யா ஒரு ஆளா இதையெல்லாம் செஞ்சாளா? இங்க இருக்கிற யாருமே அவளுக்கு உதவி பண்ணலையா? அவளை உங்களுக்கு மருமகளாக்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளே இந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் நாங்க அவ பக்கம் நின்னு இருக்க மாட்டோமா? சஞ்சய் தான் என் ஃபியூச்சர், இந்த ஃபேமிலி தான் என் வாழ்க்கைன்னு நான் ஒவ்வொரு செகண்டும் கனவு கண்டுட்டு இருந்தேன் ஆண்டி. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டி. உங்களை மட்டுமே நம்பிட்டு இருந்த எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சொல்லுங்க ஆண்டி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். வேதா, சொல்லுங்க. நீங்க தான் அந்த வித்யாவை வர வச்சு இதையெல்லாம் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறீங்க? வேதா, இது என் குடும்பம். இதுக்கு நான் எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன். எனக்கு இங்க நடந்ததை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வந்த பிளானே வேற. அதை நடத்த விடாம இதனை என்ன ரூமுக்குள்ள பூட்டி வச்ச. இப்ப நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. 10 நிமிஷம் பின்னாடி போய் நடந்த தப்ப நம்மால சரிப்படுத்தவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இனி அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுதான் புத்திசாலித்தனம். இனிமே யோசிக்க ஒண்ணும் இல்ல. பொண்ணு யாருன்னே தெரியாம என் பையன் தாலி கட்டியிருக்கான். நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல.
இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு காரணமான அந்த வித்யாவை நான் சும்மாவே விட மாட்டேன். இதை விட ஒரு பெரிய அவமானத்தை நான் அவளுக்கு திருப்பி கொடுப்பேன். ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டா. நான் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம பண்ணிட்டா. வேதா, வித்யாதான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கிறது ஒரு யூகம் தான். அந்த யூகம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவ செய்யலனா நீங்க யாராவது செஞ்சீங்களா? சொல்லுங்க. எங்க எல்லாருக்குமே வித்யா இந்த வீட்டு மருமகள் ஆகணுங்கிறது தானே ஆசை. நான் ஏன் இதை செய்யணும்? இதுதான் விதின்னு எழுதியிருக்கும் போது அதுக்கு அந்த கடவுளே உதவி செஞ்சிருக்கலாம்ல. யாருக்கு தெரியும்? பேசாம இவ்வளவு உங்க மருமகளா ஏத்துக்கங்க. இனிமே உங்களுக்கு வேற வழியே இல்ல. இல்ல, அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? படிப்பு, அந்தஸ்து, தகுதின்னு எல்லாத்துலயும் சஞ்சய்க்கு பொருத்தமான பொண்ணுனா அது பிரீத்தி மட்டும்தான். அவதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஆனா இப்ப ஊரறிய உங்க பையன் வாணி கழுத்துல தாலியை கட்டிட்டானே. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பிரீத்தியை எப்படி உங்க மருமகளாக்க முடியும்? வேதா, இது நாம யாருமே எதிர்பார்க்காம நடந்த விஷயம். இதுல யார் மேலையும் தப்பு இல்ல. தான் பக்கத்துல பிரீத்தி தான் உட்கார்ந்து இருக்காங்கிற நம்பிக்கையில உன் வார்த்தைக்காக சஞ்சய் அவ கழுத்துல தாலியை கட்டினான். அப்படி பார்த்தா அவன் உன் பேச்ச மீறவே இல்லை. வாணியோட நிலைமையும் அதுதான். இவளுக்கு விஸ்வநாதன் மயக்க மருந்து கொடுத்திருக்காரு. அந்த மயக்கத்துல தான் அவ மணமடையில வந்து உட்கார்ந்துருக்கா. இவ கழுத்துல சஞ்சய் தாலி கட்டது இவளுக்கே தெரியாது. இன்னும் மயக்கத்துல இருந்தே இவ தெளியல. அப்ப இவ மேலேயும் தப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது நாம யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அப்படியே நீ சொல்ற மாதிரி வித்யாவை இதை பிளான் பண்ணி செஞ்சிருந்தாலும் அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? தாலி கட்டியாச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமே அதை மாத்த முடியாது. இனி இவதான் நம்ம வீட்டு மருமக. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல 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 இல்ல. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எங்களாலேயும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. இது எங்க குடும்பத்துக்கு நடந்த பெரிய அவமானம். இதுக்கப்புறம் என் பொண்ணு வேற யார் கல்யாணம் பண்ணிப்பா? இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே, இந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? பிரீத்திக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நாளைக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை இவளுக்கு அமைச்சு கொடுக்கலாம். ஆனா வாணிக்கு அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அவ கழுத்து தாலி ஏறிடுச்சுல. அப்போ அவதான் சஞ்சயோட வைஃப்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டீங்களா? பிரீத்தி உங்க வீட்டுக்கு மருமகளா வரலனா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்குவோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. சுந்தரி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. நான் பிரீத்தியை தான் சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடினேன். இப்ப நடந்த கல்யாணம் என்ன மீறி நடந்த ஒரு விஷயம். இது யாரோட விருப்பமும் இல்லாம நடந்த ஒரு கல்யாணம். இத ஒரு கல்யாணமா நான் ஏத்துக்கவே மாட்டேன். வாணி, நான் ஒன்னு சொன்னா அதை நீ செய்வியா? செய்வமா? இப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். வழக்கமா ஒரு விபத்து நடந்தா நாம என்ன செய்வோம்?
விபத்துக்கு ட்ரீட்மெண்ட் தானே பாப்போம். அந்த மாதிரி இப்ப இந்த சம்பவத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கு. நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நீ மட்டும் இல்ல, சஞ்சயோட வாழ்க்கை, 2 குடும்பத்தோட மானம், மரியாதை, பிரீத்தியோட வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு. இதுல இருந்து எல்லாரும் ரெக்கவர் ஆகணும்னா அதுக்கு நீ ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். என்னம்மா செய்யணும்? சஞ்சய் உன் கழுத்துல கட்டின தாலிய நீயே உன் கையால கழட்டி கொடுத்துரு. வேதா, நீ என்ன பேசுற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கட்டின தாலியை கழட்டி கொடுக்க சொல்ற? எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்தை இன்னொரு பொண்ணுகிட்ட செய்ய சொல்லுவாளா? வேதா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். இதுதான் என் முடிவு. வாணி, உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி கொடு. முடியாதுமா. என் உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது. ஏய், நீ யார்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். வேதாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதனால தான் இதை இவ்ளோ பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதுவே நீ சொல்லிருந்தா என்னடி செஞ்சிருப்ப? நீ கழட்டி கொடுக்கலனா என்ன? நானே அடுத்து எறியறேன்டி. ஓடு. இன்னொரு தடவை என் தாலி மேல கைய வச்ச கைய வெட்டி போட்டுருவேன். ஏய், பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன். கையை இறக்கிடு. நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். பேசாம போயிரு. போல வெறியில இருக்க. பாத்தியா வேதா, உன் முன்னாடி மூச்சு விடவே பயந்தவ இப்ப சஞ்சய் கட்டின தாலி அவ கழுத்துல ஏறினதும் எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. இவ நிஜமாவே உன் வீட்டுக்கு வாழ வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்துக்கோ. இது எனக்கும் வேதமாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. நீங்க யாரும் குறுக்க வர வேணாம். மா, இந்த தாலியை நான் வேணும்னே கட்டிக்கல. அந்த விதியால இது என் கழுத்துக்கு வந்திருக்கு. அதுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிய கழட்ட சொல்றது ரொம்ப தப்புமா. நம்ம ஊர்ல தாலி அறுக்கிறதுக்கான அர்த்தமே வேற. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாதுமா. என்னாலையும் செய்ய முடியாதுமா. என்ன மன்னிச்சிருங்க. உங்க பையன் ரொம்ப நல்லவருமா. அவரு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஏய், சென்டிமெண்டலா பேசி ஆண்டி மனச மாத்தணும்னு நினைக்காதடி. அது நடக்கவே நடக்காது. கழுத்துல ஏறின மஞ்ச கயிறால நீ அந்த வீட்டு மருமகளை ஆயிட மாட்ட. ஆண்டி கண்டிப்பா உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. மரியாதையா நீயே உன் கையால தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டேனா உனக்கு இன்னொரு புது வாழ்க்கை கிடைக்கும். இல்லனா வெறுமனே இந்த தாலியோட உன் வாழ்க்கையை அழிச்சுக்க வேண்டியதான். என்னம்மா பிரீத்தி, வாணி கையால வாங்கினது பத்தலையா? பிரீத்தி, நான் வாணி கழுத்துல தாலி கட்டும் போது அவ சுயநனவிலேயே இல்ல. அப்புறம் ஏன் அவ தப்பு பண்ண மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன சஞ்சய், இதுக்கெல்லாம் எதிரா பேச வேண்டிய ஆள் நீ?
நீ எதுக்கு வாணிக்கு சப்போர்ட்டா பேசுற? நான் சப்போர்ட் பண்ணி பேசல, நடந்த உண்மையை சொல்றேன். சஞ்சய், உனக்கு வாணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சம்மதமா? சொல்லு சஞ்சய், நீ வாணி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? அவளை உன்னோட வைஃபா ஏத்துக்கிறியா? இல்லம்மா, ஆனா அவ கழுத்துல இருந்து அவளே தாலிய கழட்டினா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவ பயப்படுறா. அதனால நீ கட்டின தாலிய நீயே கழட்டிடு. நான் இப்ப செய்யறது பெரிய தப்பாவும் பாவமாவும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியலாம். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல. ஒரு மஞ்சள் கயிறால நிர்பந்த வாழ்க்கைய நீங்க 2 பேரும் வாழக்கூடாது. நீ செஞ்ச தப்ப நீயே சரி பண்ணிடு. ஏண்டா அமைதியா நிக்கிற? சொன்னதை செய். என்னால முடியாதுமா. சஞ்சய், என்னால முடியாதுமா. அப்படி சொல்றான் என் சிங்க குட்டி. இப்ப மட்டும் நீ தாலியில கைய வச்சிருந்தன்னு வை, உன்னை என் பிள்ளையே இல்லைன்னு இங்கேயே தலைமொழிகிறப்பண்டா. இப்பதான்டா நீ என்ன பெருமைப்படுத்திருக்க. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல? அம்மா, கோவத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியல. அம்மா, இது பெரிய பாவமா? என்ன நீங்க இப்படி வளர்க்கல. ஒரு தடவை ஒருத்தன் வாணிக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஒரு பொய் கேஸ் போட்டான். அப்போ வாணியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவங்க நீங்க. ஒரு பொண்ணு மேல பொய்யான அவதூறு பரப்பின அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லலாமாமா? வாணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அவ ஒன்னும் நம்ம குடும்பத்தோட எதிரி இல்லையே. அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தெய்வம் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா உயிரை காப்பாத்தினா. அந்த தர்ஷன் கிட்ட இருந்து நம்ம மனசாவோட வாழ்க்கையை காப்பாத்தினா. நம்ம மொத்த குடும்பத்தையும் சகதலா கொல்லணும்னு நினைக்கும் போது தான் உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினா. ஊர்ல கபடி போட்டியில கலந்துக்கிட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்தினா. நம்ம குடும்பத்துக்காக தான் உயிரையே கொடுக்க துணிச்சாமா. அவ்வளவு உங்களால ஏத்துக்க முடியாதம்மா. அவ செஞ்ச உதவி எதையுமே நான் மறக்கல. ஆனா அதுக்காக அவளை என் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. உபதேசம் எல்லாம் மத்தவங்களுக்கு தாண்டா. உங்க அம்மா அவளுக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவா. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒரு கல்யாணங்கிறது ஒரு மனசும் இன்னொரு மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இப்படி மாப்பிள்ளைக்கு பிடிக்காம பொண்ணுக்கு சுயநினைவே இல்லாம நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு பேரு கல்யாணமே இல்ல. அதனாலதான் இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க யாரும் இந்த தாலியை கழட்ட மாட்டீங்கல்ல? பரவாயில்ல,
என்ன பாவம் வந்தாலும் அது எல்லாமே என்னையே சேரட்டும். நானே கழட்டுறேன். அம்மா காட்டு. அதான் வித்யா.